அரசு நிகழ்ச்சிகள்ல இனி வந்தே மாதரம் பாடல கட்டாயமா பாட வேண்டுமா? இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்துல பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு. என்ன நடந்ததுன்றத எளிமையா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மள மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் வத்தி குச்சி. மத்திய உள்துறை அமைச்சகம் அரசு நிகழ்ச்சிகள்ல வந்தே மாதரம் பாடல கட்டாயமா பாடப்படணும் அப்படின்னு மாநில அரசுகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இந்த தகவல் வெளியானதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கும் மாநில அரசுகளோட அதிகாரத்துக்கும் முழுக்க முழுக்க எதிரானது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இந்த சுற்றறிக்கையை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறணும்னு வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்கணும். இந்த உத்தரவை தமிழ்நாடு ஏற்காதுன்றத அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் என்ன நிலைப்பாட்டை ஏற்க போகிறாங்கன்றது ரொம்பவும் முக்கியம். இந்த செய்தி பற்றியான உங்களோட கருத்து என்ன? அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயப்படுத்துறது சரியா, இல்லை மாநில அரசோட விருப்பத்துக்கே விட்டுணுமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.